விவேகானந்தரை பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல இருந்து நிறைய இளைஞர்களும் சின்ன சின்ன பசங்க கூட வந்திருந்தாங்க. விவேகானந்தர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை எல்லாருக்கும். அதில் ஒரு இளைஞர் விவேகானந்தரை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய தருணம், அதாவது அவருக்கான சந்தேகங்களை கேட்கலாம் அப்படிங்கிற நேரம் வந்தது. அப்போது விவேகானந்தர்கிட்ட போயிட்டு மெதுவாக பேசினார், வணக்கங்களை சொன்னார். அதுக்கப்புறம் விவேகானந்தர்கிட்ட கேட்டார், ஐயா, எனக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, நல்ல செல்வமும் இருக்குது, நல்ல வியாபாரம் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. படுத்தா தூக்கம் கூட வரமாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு சஞ்சலம், என் மனசு ஒரு நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்குது. அந்த நிம்மதி என்கிட்ட இல்லை. அதை தேடி தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. விவேகானந்தர் ஒரு சின்ன புன்னகையோட, அவருக்கே ஒரு புன்னகையோடு சொல்கிறாரு, கண்டிப்பாக இதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு பெரிய அடர்ந்த காடு, அதில் ஒரு குகை. அதற்குள்ளே 3 ஞானிகள் பல வருடக்கணக்கில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதில் 3 பேரும் பசி, தாகம், தூக்கம் எல்லாத்தையும் மறந்து தியானம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தியானத்தில் என்ன ஆச்சுன்னா, தியானத்தப்போ பேச மாட்டாங்க இல்லையா, பேச மாட்டாங்க. பசிக்காக சாப்பிட்றது, தாகம், எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த 3 பேரில் ஒருத்தர் மட்டும் கண்ணெல்லாம் திறக்கலை, என் முன்னாடி ஒரு கருப்பு குதிரை போச்சு அப்படின்னு நினைக்கிறேன், கருப்பு குதிரை ஓடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மற்ற 2 ஞானிகள் கிட்டேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. சில மாதங்கள் ஓடுச்சு. சில மாதங்களுக்கு பிறகு 2வது ஞானி சொல்கிறாரு, அது கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அது வெள்ளை குதிரைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் அந்த இன்னொரு ஞானி மௌனமாக தான் இருக்கார். பல காலங்கள் ஓடுது, அதாவது மாத கணக்குகள் ஆகுது. இப்போ அந்த 3வது ஞானி என்ன பண்ணுறாருன்னு வாயை திறந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமைதியாக இங்கே தியானம் பண்ணுறீங்களா, இல்லை நான் வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு தியானத்தை தொடரவா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக கேட்குறாரு. இவங்க 3 பேருமே தியானத்தில் தானே இருந்தாங்க, அப்படின்னா அவங்க எந்த விதமான சலனங்களோ இல்லை பதிலோ பேசாமல் இருந்திருக்கலாம். இவங்க 3 பேரும் அவங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மனசு அப்படிங்கிறது வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. நிஜமாகவே இவங்க தியானத்தில் குறிக்கோளாக இருந்திருந்தாங்கன்னா, எந்த சத்தம் கேட்டிருந்தாலும் இவங்க சலனம் அடையாமல் அவங்களுடைய குறிக்கோள் மன ஒருமைப்பாட்டோடு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தியானத்தில் இருந்திருக்கணும். இந்த கதையை முடிச்சுட்டு விவேகானந்தர் சொல்கிறாரு, நிஜமாகவே உனக்கு மனசு நிம்மதி வேணும், உன் மனசு அலைப்பாயாமல் இருக்கணும், ஒரு நிலைப்படணும், ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான மனநிலை வேணும் அப்படின்னா தன்னலம் கருதாமல் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஆதரவற்றோருக்கு, ஏழைகளுக்கு, உங்களை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுப்பார். அப்போ உனக்கு கண்டிப்பாக மனசு ஒரு நிம்மதியை தரும். இந்த நிம்மதியை யாராலையும் தர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், பிரதிபலன் கருதாமல் நாம் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியில் ஒரு பேரானந்தம் இருக்குது. இதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். உங்களால் முடிஞ்சால் நிறைய காசு செலவு பண்ணணும்னு கிடையாது, மனசார நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். நம்மளால் முடிஞ்சால் 4 நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம். அதுவே அந்த தருணத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும். என்ன நண்பர்களே, நீங்கள் இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க?